السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحابه أجمعين. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنما يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله فعسى أولئك أن يكونوا من المهتدين. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: من غدا إلى المسجد وراح أعد الله له نزله من الجنة كلما غدا أو راح أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே, சலாத்தும் சலாமும் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வழிவந்த உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபால் தாபியீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இந்த காணொலியில் இருந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று உலக அளவில் உள்ள இஸ்லாமியர்கள் அல்லாஹ்வின் இல்லமாகிய மஸ்ஜிதுகளுக்கு வந்து தொழுதாலும் தொழுகவில்லை என்றாலும், அந்த மஸ்ஜிதுகளுக்கு ஏதாவது ஆபத்து என்றால் அதற்காக எதையும் செய்ய துணிந்து விடுகின்ற ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படித்தான் இருக்கவும் வேண்டும். எனவே மஸ்ஜிதுகளுக்கும் ஒரு முஃமினுக்கும் இருக்க வேண்டிய நெருக்கமும் தொடர்பும் என்ன? நாம் தற்போது எப்படிப்பட்ட தொடர்பில் இருந்து கொண்டிருக்கிறோம்? மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களின் தோழர்களும் மஸ்ஜிதுகளோடு எப்படிப்பட்ட தொடர்பு வைத்திருந்தார்கள்? மஸ்ஜிதுகளின் தொடர்பில் இருப்பதால் நாம் அடைகின்ற அந்தஸ்துகள் என்ன என்பதை ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளரும் அறிந்து வைத்திருப்பது மிகவும் அவசியமான ஒன்று. மஸ்ஜிதுகள் இறைவன் நமக்கு வழங்கிய மாபெரும் அருட்கொடை. இறை இல்லம் என்பது ஓர் இறை நம்பிக்கையாளனின் உணர்வுகளோடும் உள்ளத்தோடும் இரண்டர கலந்துவிட்ட ஒரு உன்னதமான அங்கமாகும். இறை இல்லமாகிய மஸ்ஜிதுகளோடு அவன் தொடர்பில் இருக்கும் காலமெல்லாம் இறைவனின் அருள் மழையில் சதாவும் நனைந்து கொண்டே இருக்கிறான். இறை இல்லத்தோடு அதிக தொடர்பு வைத்திருக்கும் ஒவ்வொரு முஃமினுக்கும் அல்லாஹு தாலா எண்ணிலடங்கா வெகுமதிகளை வழங்குகிறான். அது மட்டுமல்ல, மஸ்ஜிதுகளோடு அதிக தொடர்பு வைத்துள்ளவர்கள் அல்லாஹ்வின் விருந்தாளிகள். புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய ஒரு ஹதீஸில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள்: எவர் காலையிலும் மாலையிலும் இறை இல்லத்திற்கு செல்கின்றாரோ அவருக்கு சொர்க்கத்தில் விருந்து உபசரிப்பு செய்ய அல்லாஹு தாலா ஏற்பாடு செய்கிறான். காலையோ மாலையோ அவர் எத்தனை முறை இல்லத்திற்கு சென்றாலும் அத்தனை முறையும் அவருக்கு அந்த ஏற்பாடு செய்யப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே இவ்வுலகில் எவர்கள் அல்லாஹ்வின் விருந்தாளியாக ஆக வேண்டும் என்று ஆசைப்படுவார்களோ அவர்கள் அதிகமாக மஸ்ஜிதுக்கு செல்லக்கூடிய பழக்கம் உடையவர்களாக இருக்க வேண்டும். இவ்வுலக வாழ்வில் மனிதர்கள் தன்னுடைய அழைப்பை ஏற்று வீட்டிற்கு வருகை தருகின்ற விருந்தாளிகளை நன்கு கவனித்து விருந்து உபசரித்து பிறகு அவர்கள் திரும்பி செல்கின்ற பொழுது அன்பை வெளிப்படுத்தக்கூடிய காணிக்கைகளை பரிமாறிக்கொள்வதை நாம் பார்த்து வருகிறோம். ஒரு சாதாரண மனிதனின் நிலை இப்படி என்றால், அகிலத்தை படைத்து பரிபாலித்து எல்லா விதமான வளங்களையும் நமக்கு வழங்கி இருக்கின்ற அல்லாஹு தாலா இவ்வுலகில் எவ்வளவு பெரிய பிஸியாக இருந்தாலும் தன்னை வணங்குவதற்காக நேரத்தை ஒதுக்கி வந்த தன் அடியார்களை ஒருபோதும் வெறுங்கையோடு அனுப்புவது கிடையாது. முஸ்லிம் ஷரீஃபில் வரக்கூடிய ஒரு ஹதீஸில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள்: எவர் வீட்டிலிருந்து உது செய்துவிட்டு பின்னர் இறை இல்லத்திற்கு அல்லாஹ்வின் கட்டளைகளில் ஏதேனும் ஒரு கட்டளையை நிறைவேற்றுவதற்காக செல்வாரோ
அவரின் ஒவ்வொரு எட்டுக்கும் 2 சன்மானங்கள் வழங்கப்படுகின்றன. முதலாவது சன்மானம், அவரின் ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது. இரண்டாவது, நாளை மறுமையில் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற சொர்க்கத்தில் ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதுதான் தன்னுடைய வீட்டுக்கு வந்து செல்கின்ற விருந்தாளிகளை அல்லாஹ் தஆலா கவனிக்கின்ற அற்புதமான ஒரு செயல். அது மட்டுமல்ல, இவ்வுலகில் எவர்கள் மஸ்ஜிதுகளோடு அதிகம் தொடர்பு வைத்திருக்கிறார்களோ அவர்களை உண்மையான இறை விசுவாசி என்று நம்ப வேண்டும். ஏனெனில் ஒரு உண்மையான விசுவாசிதான் மஸ்ஜிதோடு அதிகம் தொடர்பு வைத்திருப்பான். அதனால்தான் அல்லாஹ் தன் திருமறையிலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, மஸ்ஜிதுகளோடு அதிகம் தொடர்பு வைத்துள்ள இறையச்சவாதிகளையே அதை நிர்வகிக்கும் பொறுப்பில் அமர்த்துங்கள் என்று கூறினார்கள். திருமீதியில் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஹதீஸ், அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இறை இல்லத்தோடு அதிக தொடர்பில் இருப்பவரை கண்டால் அவர் இறை நம்பிக்கை உள்ளவர், முஃமின் என்பதற்கு நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் என்று கூறிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்து தௌபாவின் 18வது வசனமாகிய இன்னமா யஅமுரு மஸாஜிதல்லாஹ் மன் ஆமன பில்லாஹ் வல் யௌமில் ஆகிர் வ அகாமஸ் ஸலாஹ் வ ஆத்தஸ் ஸகாஹ் வ லம் யக்ஷ இல்லல்லாஹ் ஃபஅஸா உலைக அன் யகூனு மினல் முஹ்ததீன். அல்லாஹ்வின் மஸ்ஜிதுகளை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாள் மீதும் உறுதியான ஈமான் கொண்டு ஐங்கால தொழுகையை முறையாக நிறைவேற்றி ஜகாத்தையும் தவறாது கொடுத்து அல்லாஹ்வை தவிர வேறு எதற்கும் அஞ்சாதவர்களாக இருக்க வேண்டும். இத்தகையவர்கள்தான் நிச்சயமாக நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் கூறியுள்ளான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸை வைத்து பார்க்கின்ற பொழுது உண்மையான ஈமான் உள்ளவர்கள் தான் மஸ்ஜிதுகளோடு அதிகம் தொடர்பில் இருப்பார்கள். அது மட்டுமல்ல, அதை நிர்வகிக்கும் தகுதியும் அவர்களுக்கு தான் உள்ளது என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, மேற்கூறப்பட்ட ஹதீஸை வைத்து பார்க்கின்ற பொழுது எவர்கள் மஸ்ஜிதுகளோடு அதிக தொடர்பு வைத்திருப்பார்களோ அவர்கள் மறுமையின் அனைத்து இன்பங்களையும் சுவைப்பார்கள் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வுலகம் அல்லாஹ்வுடைய பார்வையில் கொசுவின் இறக்கை அளவு கூட மதிப்பு கிடையாது என்று இருக்க, அப்படிப்பட்ட உலகத்திலும் அல்லாஹ் ஒரு இடத்தை நேசிக்கிறான் என்றால் அதுதான் அல்லாஹ்வுடைய இல்லமாகிய மஸ்ஜிதுகள். மேற்கூறப்பட்ட ஹதீசுகள் அனைத்தும் மஸ்ஜிதுகளின் மாண்பையும் மஸ்ஜிதுகளின் கண்ணியத்தையும் மஸ்ஜிதுக்கு அதிகமாக வருபவர்கள் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள் என்பதையும் மிக தெளிவாக நமக்கு எடுத்து வைக்கின்றன. அப்படிப்பட்ட மஸ்ஜிதுகளோடு ஆழமான தொடர்பு வைப்பதையும் அதனால் கிடைக்கும் வெகுமதிகளையும் அதன் மதிப்பையும் அந்தஸ்தையும் விளங்கியவர்கள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அருமை சஹாபாக்கள். அதனால் தான் அவர்கள் எந்நேரமும் மஸ்ஜிதுகளின் தொடர்பிலே வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள். தனக்கு ஏதேனும் சந்தோஷம் இருந்தாலும் அல்லது துக்கம் இருந்தாலும் சரி, அதை சரி செய்வதற்கு அவர்கள் வந்து சேருகின்ற ஒரே ஒரு இடம் என்றால் அதுதான் அல்லாஹ்வின் இல்லமாகிய மஸ்ஜிதுகள். வரலாற்றில் ஒரு நிகழ்வு பதிவு செய்யப்படுகிறது. அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஒரு நாள் அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளிவாசலில் மிகுந்த கவலையோடு அமர்ந்திருந்தார்கள். அப்போது அங்கு வருகை தந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவலையோடு இருப்பதை பார்த்து, அபூ உமாமாவே, தொழுகை அல்லாத நேரத்தில் முகவாட்டத்தோடும் கவலையோடும் அமர்ந்திருக்க காரணம் என்ன என்று வினவினார்கள். அதற்கு அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் அதிகமான கடன் சுமையில் இருக்கிறேன் என்று பதில் கூறினார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூ உமாமாவே, உமக்கு ஒரு துஆவை கற்றுத் தருகிறேன், அதை காலையிலும் மாலையிலும் ஓதி வந்தால் உம்முடைய கவலைகள் எல்லாம் தூரமாகி உம்முடைய கடனையும் அல்லாஹ் தஆலா அடைக்க ஏற்பாடு செய்து விடுவான் என்று கூறிவிட்டு, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது பிக்க மினல் புக்லி வல் ஜுபன் வ அஊது பிக்க மின் கலபத்தித் தைனி வ கஹீர் ரிஜால் என்ற துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள்,
இந்த துவாவை நான் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் ஓதி வந்தேன். அதிலிருந்து என் கடன் சுமையை அல்லாஹ் தாலா இலகுவாக்கி என் செல்வத்தில் நிறைய வரக்கத்து செய்தான். என் கஷ்டங்களையும் கவலைகளையும் அல்லாஹ் தாலா நீக்கினான் என்பதாக இந்த சமுதாயத்திற்கு அதனுடைய வாழ்க்கை நிலையை எடுத்து வைக்கிறார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முஃமினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் கவலைகள் நீங்குவதற்கும் அல்லாஹ்வுடைய அருள் பார்வையும் ரஹமத்தும் பரக்கத்தும் கிடைப்பதற்கும் அந்தஸ்துகள் உயர்த்தப்படுவதற்கும் ஈடு இணை இல்லாத சொர்க்க வாழ்வை அனுபவிப்பதற்கும் நம்முடைய வாழ்க்கையில் மிக பெரும் பொக்கிஷமாக அல்லாஹ் வழங்கி இருப்பதுதான் தன்னுடைய இல்லமாகிய மஸ்ஜிதுகள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரின் உள்ளங்களையும் அவன் இல்லத்தோடு தொடர்பு இருக்கின்ற நல்ல நசீபையும் தௌஃபீக்கையும் நற்பாக்கியத்தின் தந்தருள்வானாக என்ற துஆவோடு எனது வார்த்தைகள் நிறைவு செய்கிறேன். ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.